இந்த தைலத்தை காலையில 10 ml 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் சரி அது வந்து 10 நாள்ல சரியாயிரும். இது இந்த புகழெல்லாம் யாக்கோபு சித்தருக்கு அவர் சொன்னதை நம்ம செஞ்சிருக்கோம். நைட்டு அதிகாலையில ஒரு 4 to 6 மணிக்குள்ள அந்த கை நடுங்க ஆரம்பிக்கும், கை வந்து ஆக்டிவ் ஆகும். இந்த வலது கை எப்படி வேலை செய்யுது அப்படி இடது கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கை வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி துடிக்க ஆரம்பிச்சிடும் குணமாகறன்னு அர்த்தம். இது 10 நாள் நடக்கும். இதுதான் அந்த கருங்கோழி தைலம். கேகேடி ஆயில் போட்டிருப்போம், கருங்கோழி தைலம் அதான் கேகேடி ஆயில் போட்டிருக்கு. ஆமா, மன அழுத்தம் யாருக்கு அதிகமா இருக்கு, அதே மாதிரி உடம்புல மலச்சிக்கலும் இருக்கு, உடம்புல அதிக கவலை இருக்கு இப்படின்றவங்களுக்கு உடனே வந்துடும். ஒரு ஆளுக்கு நீ பணம் கொடுத்துட்டாரு, இவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர்கிட்ட பணம் கேட்டா இவர் திருப்பி தரல, என்ன ஏமாத்திட்டாரு மாதிரி தெரியுது. அவர் ஆமா அவன் ஏமாத்திட்டு வாய திறந்து சொல்லிட்டாரு. நான் அப்படியே மனசு வந்து எனக்கு அப்படியே இதாயிருச்சு, ஐயோ இவர் எனக்கு வந்து பணம் கொடுக்க ஏமாத்திட்டாரு நினைச்சு நான் தூங்குனா போன காலையில எந்திரிக்க முடியாது. அவ்வளவுதான் இதான் பக்குவம். அது அம்மா அப்பா மகங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, திடீர்னு அப்பா அம்மா மேல மகன் ஒரு கடிந்து சொல்லி விட்டுருவாரு கோவத்துல, அதை நினைச்சுக்கிட்டே அம்மா அப்பா 2 நாள் சாப்பிடாம இருந்தாலும் அந்த வாதம் வந்துடும். இப்படி வாதம் வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. மெயினா வந்து இன்பத்தை பக்கத்துல வச்சுக்கணும், துன்பத்தை தூரத்துல வச்சுக்கணும், அதை வந்து உள்ளுக்குள்ளே வைக்க கூடாது, அதை தூக்கி எரிஞ்சிடணும். அது எதுக்கு நமக்கு அப்படின்னு. பக்கவாதம் வராம இருக்கணும்னா மக்கள் என்னத்தை கடைபிடிச்சா பக்கவாதம் வராது அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா, புனையமரத நேயர்கள் வணக்கம். மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா நம்மளோட இருக்காரு. இவர் பாரம்பரிய சித்த வைத்தியர். அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த சித்த மருத்துவத்தை ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு பக்கவாதம் ஏன் வருது அப்படின்றதையும், பக்கவாதம் வந்துருச்சுன்னா என்ன மருந்துகள் சித்த மருத்துவத்துல கொடுக்கணும்ன்றதையும், ஒருவேளை சித்த மருத்துவத்துல அந்த மருந்துகள் கொடுத்தா என்ன பத்தியங்கள் இருக்குன்றதையும் மக்களுக்கு சொன்னீங்களா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்த கட்டம், பக்கவாதம் வராம இருக்கணும்னா மக்கள் என்னத்தை கடைபிடிச்சா பக்கவாதம் வராது அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது நீங்க சொல்றது எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். வருங்காலத்துல யாருக்கும் பேரலைஸ் வராம பாதுகாத்துறதுக்கு இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் படிப்படியா முதல்ல இருந்து வரிசையா சொல்றேன். முதல்ல வந்து வாதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து 72,000 நாடி நரம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு 72,000 நாடி நரம்புக்கும் தனித்தனியா வாயு இருக்கு. அதுல முக்கியமான வாயு சொல்லும் போது தச நாடின்னு சொல்லுவாங்க, தச வாயுன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கிய 3 வாயு வந்து முக்கியமான வாயு. அதுல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இந்த வாயு தான் வந்து உறிஞ்சுற செயலும் செய்யுது, உமிழ்ற செயலும் செய்யுது. நம்ம வந்து கையை தூக்குறோம், காலை தூக்குறோம், ஓடுறோம், நடக்கிறோம், சாப்பிடுறோம், கழிவுகளை கழிக்கிறோம், எல்லாமே காத்து பண்ற வேலை. இந்த காத்துக்குன்னு ஒரு இருப்பிடம் ஒண்ணு இருக்கு. அந்த இருப்பிடம் என்ன அப்படின்னா தொப்புள் பகுதியில இருந்து கால் பாதம் வரைக்கும் இது வந்து காற்றோட இருப்பிடம். இது அக்னி மண்டலம் சொல்லுவோம். அக்னி மண்டலம். இதுக்கு கீழே இருக்க கழிவு அப்படின்னு பார்த்தோம்னா மலம் தான். இந்த மலம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து காலையில ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை, அதாவது 2 வேளை உணவு சாப்பிட்றவங்களுக்கு 2 தடவை போகணும். இது யார் யாருக்கெல்லாம் சரிவர போலையோ அவருக்கு முதல் இந்த வாதம்ன்றது வந்து சரிவர வேலை செய்யாது, அதிகமா இருக்கு. ஆமா, அது வந்து கரெக்டா இருக்கணும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் டாய்லெட் போவேன், இல்லாட்டி ஒரு தடவை போறதே முக்கி போவேன் அப்படின்றவங்கள இந்த பிரச்சனை வந்துடும். இப்போ வாதத்துக்கு வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா கசப்பு, துவர்ப்பு, காரம், இந்த சுவையை அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. இந்த அறுசுவையை நம்ம சாப்பிடுறோம், கசப்பு, துவர்ப்பு, காரத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதே விரும்பி சாப்பிடுறது. சிலர் போயில ஒதுக்குறது, சிலர் சிகரெட் குடிக்கிறது, சிலர் கசப்பு பானம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை, அந்த டாஸ்மார்க் பானத்தை அதிகமா சாப்பிடுறது. இது உள்ள போகும்போது அதோட அளவு வழக்கத்துக்கு மாறா கூடும் போது அதனால வருது. சிலர் வந்து அடிக்கடி பட்டினி இருப்பாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு வந்து தேவையானதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் எனர்ஜியே கிடைக்குது. ஆனா இவங்க வந்து அடிக்கடி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமி விரதம் சொல்லி நான் காலையில பட்னி, மதியம் பட்னி, இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லா பட்னி அப்படின்னு இருப்பாங்க. அப்படி பட்னி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து குடல்ல இருந்து உடம்புக்கு போகாது. அப்ப என்ன பண்ணும், அதனாலையும் அந்த வாயு சம்பந்தமான ரோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வந்து அதாவது சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாம் சூடா சாப்பிடணும், சாப்பாடு சூடா இருக்கணும், அது ஊத்தி சாப்பிட்ற குழம்பு சூடா இருக்கணும், இதெல்லாம் சூடா இருக்கணும். ஆனா யாரும் அப்படி சாப்பிடறது கிடையாது. நம்ம இப்ப வந்து சோறு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் இந்த நோய் வரும். அதே மாதிரி அதிக பழுவை சுமைத்தலாலும் பழுவை வந்து தூக்க கூடாது. அது எப்ப பார்த்தாலும் வெயிட்டை தூக்கிட்டே இருக்கக்கூடாது. வெயிட்டை தூக்குறது நம்மளால முடிஞ்ச வெயிட்டை தூக்கணும், நமக்கு முடியாத வெயிட்டை விட்டுறணும். அது ரிஸ்க் எடுத்து தூக்குறோம் அப்படின்னா சில சமயம் வாயு பிடிப்பு வந்துடும், அதனாலயும் இந்த பிரச்சனை வரும். அது போக சதா சிற்றின்பம் கொள்வதாலும், அதாவது கணவன் மணி சேர்க்கை வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை சித்தர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம உடற்பயிற்சி இல்லாம
ஒன்லி இது மட்டுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மனிதனோட சுவாச காற்று அதிகமா செலவு வந்து ஓடும்போதும் போகம் பண்ணும்போது தான் இந்த சிற்றின்பத்துல அதிகமா ஈடுபட்டாலும் இந்த வாதம்ன்ற நோய் வரும். அது போக ஒரு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா சித்தர் காலத்துல இந்த பொருள் இல்லை. இப்போ எல்லாருக்கும் தெரியும் பீங்கான் பொருள் அப்படின்றது. பீங்கான் பொருள் நம்ம ஊடுக ஜாடியாக பயன்படுத்திருப்போம். அப்போ நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நீச்சல் குளத்துல தண்ணி உரியக்கூடாதுக்காண்டி இன்னி குளத்துக்குள்ள டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள வந்துச்சு, சமையல் அறையில எண்ணெய் எல்லாம் தெரிக்கும், அப்போ டைல்ஸ் போட்டாங்க. இப்போ அதெல்லாம் போய் மார்பிள் கிரானைட்னு சொல்லி தரையில போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தரையில போடுறதுனால நீங்க பாதம் வச்சு நடக்கும்போது அவங்க பாதத்துக்கும் காற்றுக்கு இடைவெளி இல்லாம அப்படியே கன்னத்துல, அதாவது கண்ணாடியில கன்னத்தை வச்சு அழுத்தினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிருது. இந்த தரையில நம்ம அறியாம இது வந்து நல்லா குழுக்குழுன்னு இருக்கு அப்படின்ட்டு வெறும் தலைவாணி மட்டும் போட்டு கீழே பெட்ஷீட் எதுவும் விரிக்காம அப்படியே மேல படுத்துக்கிறோம். அப்படியே படுத்து நம்ம பாட்டுக்கு டிவி பாக்குறது, நம்ம புழங்கும் போது கால் வந்து எப்பயும் கீழே உடனே இருக்கு. இந்த கால் பாதத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அது எல்லாரும் இப்ப நீங்க காலை ஈரமாக்கிட்டு நடந்தீங்கன்னா தெரியும் உங்க பாதாச்சு எப்படி இருக்குன்னு. அதுக்கு இடையில பார்த்தா ஒரு சின்ன அளவுல படாம இருக்கும். தரைக்கும் காலுக்கு சம்பந்தம்லாம் அந்த அச்சு விழுகாம இருக்கும். அந்த பகுதி காத்து இருக்க பகுதி. இந்த டைல்ஸ் மார்பிள் கிரானைட்ல நீங்க நின்று பழகிட்டீங்கன்னா உங்க கால் சப்பட்டை ஆயிரும். நீங்க காலை வச்சு நடந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சில பேர் வந்து நல்லா குளிச்சுட்டு தலையை நல்லா விரிச்சுட்டு காய போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தலைவாணியை போட்டு ஃபேனை போட்டு படுத்துறது. இது தண்டுவடம் ஃபுல்லா என்ன ஆகும்னா, நம்ம ஊறுகாய் என்ன பண்றோம், ஊறுகாலருக்கு ஈரப்பதம் போகக்கூடாதுன்றக்காண்டி அந்த ஊறுகாய் ஜாடி கண்டுபிடிச்சோம். அது ஃபுல்லா பீங்கான்ல பண்ணது. அந்த ஜாடி என்ன ஆகும், அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஈரம் ஃபுல்லா என்ன ஆகும், உங்கள்கிட்ட உடம்புக்கே திரும்ப அனுப்பிச்சிடும். நீங்க ஒரு துளி தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து கீழே இருக்க அந்த பூமி வந்து உரியாது. ஒரு சிமெண்ட் தரையில தர போட்டிருக்கோம்னா அது கொஞ்சம் லைட்டா உரியும், காத்துல கொஞ்சம் ஆவியாகும். ஆனா டைல்ஸ் வந்து முழுக்க காத்துலதான் ஆவியாகும், அது கீழே உரியாது. அதை வந்து நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு, அதாவது நீங்க எந்த இடத்துல நீங்க சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க, இல்ல சோஃபால உட்காந்துருக்கீங்க, கட்டில உட்காந்துருக்கீங்க, கீழே வந்து ஒரு மிதியடி, ஒரு காட்டன்லயோ இல்ல தேங்காய் நார்லயோ இருக்க ஒரு மிதியடி, அதுக்கு மேல காலை வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. அதாவது டைல்ஸ் மார்பிள் இப்போ நான் வந்து தளத்தை மாற்ற சொல்ல, வீட்டுக்குள்ள உங்களுக்குன்னு காலுக்கு போடுற சாக்ஸோ இல்லாட்டி வீட்டுக்குள்ள போறக்கு ஒரு செப்பலோ இல்லாட்டி நீங்க இருக்க இடத்துல ஒரு துணி, ஒரு மிதியடியாவது இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும், வயிற்றை கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணாதான் இந்த பிரச்சனை வராது. இப்ப யாருமே பேதிக்கு எடுக்கிறதே கிடையாது. பேதினாலே எல்லாம் பயப்படுறாங்க. கேட்டா நேரம் இல்லை. காலையில பேதி சாப்பிட்டோம்னா அது எப்ப வேலை செய்யும்ன்ற ஒவ்வொரு குடல் வாக்கு இருக்கு. சிலர் சாப்பிட்ட உடனே அரை மணி நேரத்துல வேலை செஞ்சிடும், சிலருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா அது முடிகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகுது. அதனால வந்து யாரும் பேதி எடுக்கிறது கூட நேரம் இல்லாம இருக்காங்க. இப்ப இந்த காரணங்களால உடம்புல வந்து வாயு அதிகமாகி வருது. இந்த பக்கவாதம் வர்றது மெயினா வந்து சிறுமூளை சம்மந்தப்பட்டதுதான். மன அழுத்தம் யாருக்கு அதிகமா இருக்கு, அதே மாதிரி உடம்புல மலச்சிக்கலும் இருக்கு, உடம்புல அதிக கவலை இருக்கு, இப்படின்றவங்களுக்கு உடனே வந்துடும். ஒரு ஆளுக்கு நீ பணம் கொடுத்துட்டாரு, இவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் பணம் கேட்டா இவர் திருப்பி தரல, என்ன ஏமாத்திட்டாரு மாதிரி தெரியுது. அவர் ஆமா அவங்க ஏமாத்திட்டு வாய திறந்து சொல்லிட்டாரு. நான் அப்படியே மனசு வந்து எனக்கு அப்படியே இதாயிருச்சு. ஐயோ இவர் எனக்கு வந்து பணம் கொடுக்க ஏமாத்திட்டாரு நினைச்சு நான் தூங்குனா போகணும், காலையில எந்திரிக்க முடியாது. அவ்வளவுதான். இதான் பக்கம் வந்தது. அம்மா அப்பா மகன் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு அப்பா அம்மா மேல மகன் ஒரு கடிந்து சொல்லி விட்டுருவார் கோவத்துல. அதை நினைச்சுக்கிட்டே அம்மா அப்பா 2 நாள் சாப்பிடாம இருந்தாலும் அந்த வாதம் வந்துடும். இப்படி வாதம் வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. மெயினா வந்து இன்பத்தை பக்கத்துல வச்சுக்கணும், துன்பத்தை தூரத்துல வச்சுக்கணும். அதை வந்து உள்ளுக்குள்ளே வைக்க கூடாது, அதை தூக்கி எரிஞ்சிடணும். அது எதுக்கு நமக்கு அப்படின்னு, கடைக்கு போனா எப்படி நல்ல காய்கறி மட்டும் எடுத்துட்டு வரேன், சொத்தையை அங்கேயே விட்டுட்டு வரணும்ல. அதே மாதிரி நம்ம உடலுக்கு எது இதெல்லாம் தீங்கு பண்ணுது, ஒரு விஷயம் வந்து நமக்கு இது வேணாம்னு பட்டுச்சு அப்படியே விட்டுறணும். அதை கொண்டு போய் மண்டைக்குள்ள வச்சுக்க கூடாது, வச்சுக்கிட்டே இதெல்லாம் வந்துடும். அதனால வந்து அந்த கவலை வந்து ரொம்ப அந்த வாதம் வர்றதுக்கு மெயின் காரணம். அதாவது ஒரு மனிதன் வந்து முதுமை அடையும் போது அவரை கேர் பண்றதுக்கு பக்கத்துல ஆள் இருக்கணும். அம்மா அப்பா வந்து எல்லாரும் குழந்தைக்கு என்னென்னமோ செஞ்சு வாயை கட்டி வயிறை கட்டி படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து படிச்சு முடிச்சதும் வெளிநாட்டுக்கு போய் இது தனியா வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. என்னன்னு கேட்கறதுக்கு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதான் பெரிய கவலையே. இப்படி கவலையினால மேக்சிமம் வருது. இப்ப வலது பக்கம் பாதிக்குது, பக்கவாதம் பாதிக்குது அப்படின்னா வலது கை பக்கம் சிலருக்கு வந்து பேச்சு வராது, பேச்சு பாதிக்கும். இடது பக்கம் வந்துருச்சு அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த பகுதி மட்டும் நடக்கிறதுக்கு யார் துணையோடவே உள்ள ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து இருக்கு. ராமதேவர் என்ற சித்தர், யாக்கோப்புன்னு பேர் அவருக்கு, அவர் வந்து கருங்கோழி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் போட்டிருக்காரு. அந்த தைலம் நம்ம வீடியோல செஞ்சு போட்டிருக்கோம். அந்த தைலத்தில் உள்ள இன்கிரீடியன்ஸ் மட்டும் சொல்றேன். கருப்பு கலர் கோழி, கருப்பு கோழி, அது வந்து கோழியோட சதை வந்து மேல் சதை வந்து கார்மே கலர்ல இருக்கும், அதாவது ஆஷ் கலர்ல இருக்கும். அந்த ரெக்கை வந்து எந்த கலர்ல வேணா இருக்கலாம். உள் பகுதியில தோலை தூக்கி பார்த்தா சாதாரண கோழிக்கு வந்து ரோஸ் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கார்மேய கலர்ல
ஆஷ் கலர்ல இருக்கும். அந்த கோழி முட்டை இடுறதெல்லாம் வெள்ளையா தான் விடும். நீ வாட்டு கருங்கோழி கருப்பு முட்டை இடலாம் நினைக்க விடாது. அது வந்து சாதா முட்டை தான். அதெல்லாம் முதல் முட்டை இடுற கடுக்கோழிகள். அதாவது முதல் முட்டைன்னா கன்னி கோழின்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி குஞ்சு வந்து பருவத்துக்கு வந்து முத முட்டை இடுற, அதுக்கு அடுத்த வயிற்றுக்குள்ள நிறைய முட்டை இருக்கும். அப்படி கோழியை ஒண்ணு பார்த்துட்டு வந்து அதை எடுத்து அதை வந்து வயிற்று குடல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை வந்து கசாயம் வைக்க சொல்றாரு. அந்த கருங்கோழி கசாயம் வைக்கும் போது பரங்கிப்பட்டை, சுக்கு, வெள்ளைப்பூடு, அப்புறம் பெருங்காயம், இந்த 4 ஐட்டம் போட்டு அந்த கோழியை வந்து 8 பங்கு தண்ணி விட்டு 1 பங்கா வத்த வைக்கணும். அப்படி கசாயம் பண்ணி அந்த கசாயத்தை என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி வடிகட்டணும். அதுல வந்து அந்த கோழியோட எலும்பு சதை எல்லாம் இருக்கும்ல, அதை உரல்ல போட்டு இடிச்சு மறுபடியும் அந்த கசாயத்தை எடுக்கணும். இந்த கசாயம் வந்து 1.5 லிட்டர் வச்சிருக்கோம்னா வேப்பெண்ணெய் 1.5 லிட்டர், இது ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எடுத்தோம்னா ஒரு தைலம் கிடைக்கும். அதுக்கு பேர் கருங்கோழி தைலம். இந்த தைலத்தை காலையில 10 ml 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் சரி அது வந்து 10 நாள்ல சரியாயிரும். இது இந்த புகழெல்லாம் யாக்கோபு சித்தருக்கு அவர் சொன்னதை நம்ம செஞ்சிருக்கோம். அந்த தைலத்தை யார் சாப்பிட்டாலும் சரி, வேப்பெண்ணெய் மகா வாதம் போக்கும். பொதுவாகவே வேப்பெண்ணையில செய்யற மருந்து வாதம் எல்லாத்தையும் போக்கும். மேலே தேய்ச்சாலும் போக்கும், தலையில தேய்ச்சாலும் போக்கும், எல்லாமே செய்யும். ஆனால் ஒரு நாற்றம் வந்து யாருக்கும் சகிக்காது. வேப்பெண்ணெய் தடவிட்டு பக்கத்துல என்ன நிற்போமா, இல்லை ஐயோ ஸ்மெல் மூக்கை பிடிச்சிக்கும், என்னடா ஒரு ஏதோ வேப்பெண்ணெய் வாடை இருக்குது வேப்பெண்ணெய். இந்த தைலம் குடிக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல 10 ml குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீராவது காஃபி டீயாவது சூடாக குடிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த தைலம் உள்ள போயிட்டு ஜீரணமாகிற வரைக்கும் கொஞ்சம் அதோட தைலம் வந்து எதுக்களிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தைலத்தோட ஸ்மெல்லே வரும். பேசும்போது அந்த வேப்பெண்ணெய் ஸ்மெல்லே வெளியே தெரியும் எல்லாருக்கும். சில பேருக்கு வந்து மழை ஃப்ரீயா போகும், எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு மழை 1 தடவை 2 தடவை ஃப்ரீயா போகும். அவருக்கு அன்னைக்கே வந்து கொஞ்சம் உடம்புல யாரா கயிறு போட்டு கட்டின மாதிரி உடம்பு இறுகி இருக்கிறது கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்ப வாதம் வந்தவங்களுக்கு தூக்க முயற்சி பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இந்த கையை வச்சு இன்னொரு கையை தூக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அது பிசியோதெரப்பி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணட்டும். நீங்க சுயமா முயற்சி பண்ணணும். இந்த கையில நீங்க ஒரு வேலை செய்யும்போது இந்த கை ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கும். எந்த கை உங்களுக்கு பக்கவாதம் வந்து இயங்காம இருக்குதோ, இப்போ இந்த கையில ஒரு பந்தை வச்சு அமுக்குறோம்னா இந்த கையும் சேர்ந்து பந்தை வச்சு அமுக்குற மாதிரி பண்ணணும். இது எல்லாம் எப்ப நடக்கும்னா அதிகாலை தூங்கிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கை வந்து வந்துடும். தூங்கும் போதே ஒரு வந்து பக்கவாதம் விழுந்தது சரியாயிருச்சுன்னு ஒரு எண்ணம் வந்துடும். கையெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து அமுக்குனா வராது. முதல் அறிகுறி என்னன்னா நைட்டு அதிகாலையில ஒரு 4ல இருந்து 6 மணிக்குள்ள அந்த கை நடுங்க ஆரம்பிக்கும். கை வந்து ஆக்டிவ் ஆகும். இந்த வலது கை எப்படி வேலை செய்யுது அப்படி இடது கை அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கை வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி துடிக்க ஆரம்பிச்சுன்னா குணமாகறான்னு அர்த்தம். இது 10 நாள் நடக்கும். இப்ப இவர் அதாவது பாதிக்கப்பட்டவர் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, வைத்தியர் கொடுத்த மருந்து 10 நாள்ல கொடுத்தோன்னா 10 நாள்ல அந்த மருந்தை காலி பண்ணணும். அதுதான் பத்தியம். வேற பத்தியம் எதுவுமே வைக்கல. சாப்பாடு இனிமேல் சாப்பிடும் போது சூடா சாப்பிடணும். மலச்சக்கல் இல்லாத பொருளை எடுத்துக்கணும். அதாவது மண்ணு கீழே விளையிற பொருள் எல்லாமே, கிழங்கு வகைகள் எல்லாமே மலச்சிக்கல் ஏற்படுத்துறது, வாயுவை கூட்டுறது. அதை வந்து குறைச்சிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கருணைக்கிழங்கை தவிர மற்ற கிழங்கு அவாய்ட் பண்ணணும். கருணைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற கிழங்கு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். இப்ப இஞ்சி வந்து கிழங்கோட சேர்ந்ததுதான். அது வந்து காரமா இருக்கு, ஃபைபர் இருக்கனால அது கிழங்குல வராது, அது மருந்து பொருள் ஆயிருது. மற்றபடி கருணைக்கிழங்கு தவிர மற்ற கிழங்கு வந்து குறைக்கிறது, உணவுல குறைக்கிறது நல்லது. இதான் அந்த கருங்கோழி தைலம். நேர்களே இங்க பாருங்க, இதுதான் அந்த கருங்கோழி தைலம். கேகேடி ஆயில் போட்டிருப்போம், கருங்கோழி தைலம் அதான் கேகேடி ஆயில் போட்டிருக்கு. ஆமா, இதுதான் கருங்கோழி தைலம். தைலம் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த தைலத்தை ஒரு 10 நாள் சாப்பிடலாம். ஒருத்தர் 10 ml அளவுக்கு எடுத்து இதுக்கு மேல இருக்க மூடி அளவுக்கு ஒரு மூடி மட்டமா எடுத்து காலையில வெறும் வயிற்றுல முழுங்கிறேன்னா, முழுங்கிட்டு வெந்நீரோ அல்லது வந்து சூடா காப்பி டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும். ஒரு 1 மணி நேரத்துக்கு இந்த தைலம் வந்து தொண்டையில இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டைஜஷன் ஆயிரும். உங்களுக்கு உடம்புல எங்க உச்சி முதல் பாதம் வரைக்கும் எங்க வாயு இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, இது வந்து கண்டிக்கும். அதாவது இந்த பக்கவாதம் வந்து நடக்க முடியாம அடுத்தவங்களுடைய உதவியை நாடிட்டு இருக்கவங்கள பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பக்கவாதம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா தண்ணி அடிச்சிடறாங்க. அப்போ பிபி ரேஸ் ஆகி உடனே நரம்புகள் ரப்சர் ஆகியோ இல்ல ரத்தம் கசிஞ்சோ பக்கவாதம் வந்துடுது. ஒரு சிலர் பிபி அதிகமாகியும் வரதுக்கான வாய்ப்புகள். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எப்படியோ ஒன்று வந்துருச்சு. இந்த பக்கவாதம் 10 நாள்ல முழுமையா கியூர் ஆயிடுமா, இல்ல ஒரு சில உடல்வாக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய சூழ்நிலை தேவைப்படுமா? எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நோயாளி அப்படின்னாலும் அவரோட நல்ல இதுன்னா பாதிக்கப்பட்ட உடனே மருத்துவமனைக்கு செல்றது. அது எந்த மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அலோபதியா இருந்தாலும் சரி, சித்தவா இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உடனே அவர் பாதிப்பு உண்டானது ஆஸ்பத்திரி போறோம், அதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்குறாங்க. 7 நாள்ல அவரை மீட்டு எடுத்துடலாம். சப்போஸ் அவர் வந்து பல முயற்சிகள் பண்ணி
அவருக்கு கொஞ்சம் காலதாமதமாகி ஆமா 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் அந்த பகுதி வந்து சூம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இந்த கை ஒரு வலுவா இருக்கு, இந்த கை கொஞ்சம் வலு கம்மியா இருக்கு. அதாவது அதோட வடிவத்துல அதோட தடிமன்ல எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா குணமாகற கொஞ்சம் காலதாமதமாகும். 6 மாசம் 1 வருஷம் கூட ட்ரீட்மெண்ட் இருக்கும். உடனே பாதிச்சவங்களுக்கு உடனே சரி 1 மாசத்துக்குள்ள சரி பண்ணிடலாம். 1 மாசத்துக்குள்ள சரி பண்ணிடலாம். சூப்பர்ங்க, சூப்பர். பக்கவாதம் வராம பாதுகாத்துக்கணும். மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நீங்க கொடுக்க போற அறிவுரைகள் என்ன ஐயா? பக்கவாதம் வராம பாதுகாக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை என்ன அப்படின்னா, ஆடி மாசம் தை மாசம் இந்த 2 மாசம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2லயுமே விசேஷம் இருக்கு. தை ஒன்லையும் விசேஷம் இருக்கு, ஆடி ஒன்லையும் விசேஷம் இருக்கு. ஆமா ஐயா, இடையில நான் பேசுறேன்னு மன்னிக்கணும். தமிழ் மாதங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க தமிழர்களுக்கு பெரும்பாலும் தெரியும். மற்ற தேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் மாதங்கள் தெரியாதனால தமிழ் மாதம் நீங்க சொல்றதுனால நான் உங்களை ரொம்ப மதிப்பா பண்றேன். நான் தமிழ் மாதங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் உச்சரிக்கிறது இல்ல. அதுக்காக உங்களுக்கு நாங்க பணிவான வணக்கம். தமிழ் மாதம் சொல்லிட்டீங்க, அதுக்கான இணையான ஆங்கில மாதத்தை சொல்ல முடியுமா? அதோட ரொம்ப குழப்பம் இல்லாம எளிமையா சொல்றேன். எல்லாருக்கும் பிறந்த நாள் என்னன்னு தெரியும். ஆமா, பிறந்த நாள் அன்னைக்கு யாரும் மருந்து சாப்பிடக்கூடாது, அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் அதுல இருந்து 1 வாரத்துக்குள்ள ஒரு பேதி மாத்திரை சாப்பிடணும். சூப்பர். வயிற்றை கிளீன் பண்ணணும். அட்டகாசம். ஆமா, ஒரு 4-5 தடவை பேதி ஆனது அதை நிப்பாடுறதுக்கு வசம்ப கற்கின பொடி, பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். சுக்கு மதியம் இருக்கு, நீளமா பலசர் கடையில இருந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அந்த வசம்பை வாங்கிட்டு வந்து அடுப்புல சுடுறீங்க. சுட்டதா கார்பன் மாதிரி ஆயிரும். அது ஃபுல்லா எரிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு அங்கு மாதிரி ஊதுபத்தி எரியிற மாதிரி எரியும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு அதை கத்தியை வச்சு மேலாப்புல சுரண்டிங்கன்னா, அந்த பென்சில் சீவோம்ல அது மாதிரி சுரண்டிங்கன்னா அதுல கார்பன் ஃபுல்லா வரும். ஆமா, அந்த தட்டுல எடுத்துக்கிட்டு டம்ளரோட அடிப்பாகத்தை வச்சு அதை மேலும் கொஞ்சம் நைஸ் ஆகணும். இது அவங்க வீட்டுல இருக்க மார்க்கர். தட்டு வந்து கல்வமாயிரும், டம்ளர் வந்து குழவியாயிரும். நல்லா நசுக்குறீங்க. நசுக்குனா பவுடர் ஆயிரும். 1 ஸ்பூன் தேனை விடுறீங்க, குழைக்கிறீங்க, கண்மை மாதிரி நல்லா தார் மாதிரி ஆயிரும். இதை நாக்கில வச்சு சொட்டாம் போட்டு சாப்பிடணும். அப்படியே நாக்கில அப்படி கேட்கணும். அப்படி சாப்பிட்டா எப்பேற்பட்ட பேதினாலும் சரி நிக்காம போது பாருங்க. சிவப்பு கொடி காமிச்சு நிக்காத பேதி அது கூட உங்களுக்கு வந்து உடனே ஸ்டாப் ஆயிரும். அது ஒரே ஒரு ஸ்பூன் தேனு, ஒரு வசம்பு கருக்குன்னு, ஒரு புளியங்கொட்டை அளவு, இது 2ஐயும் குழைச்சு சாப்பிட்றீங்க, நின்றோம். இது மாதிரி அடுத்து ஒரு 6 மாசம். இப்ப நீங்க பிறந்த நாள் அப்ப ஒரு வாரத்துல சாப்பிட்டீங்கல்ல, இதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி சாப்பிடணும். இப்படி யாரு வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேதியை எடுத்துக்கிறாங்களோ, வயிற்ற சுத்தமா வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு பக்கவாதத்துக்கு வேலையே கிடையாது. அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் தரையில தூங்காம, ஆரணத்தை சாப்பிடாம, அதிக பழுவை சுமைக்காம, கசப்பு தோற்பு காரம் இதை அதிகமா விரும்பி சாப்பிடாம பக்குவமா இருந்தா பக்கவாதம் எப்பயுமே எட்டி பார்க்காது. உங்க பக்கமே வராது பக்கவாதம். எக்ஸலண்ட்டுங்க, சூப்பரான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பேதின்னு சொல்லும் போது ஐயா கிட்டே ஒரு இது கேட்கலாம். ஐயா, வாத பேதி, பித்த பேதி, சிவத்துமம், அதாவது கப பேதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதங்களா நம்முடைய சித்த மருத்துவர்கள் கொடுத்துட்டு வராங்க. சித்த வைத்தியர்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் கொடுத்துட்டு வராங்க. இப்ப இந்த பக்கவாதம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தனிப்பட்ட பேதி இருக்கா? இல்ல அது இருந்தா அது பேர் என்ன? அது எப்படி செய்யணும்? இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கா? சரி. பேதி வந்து எளிமையான பேதி. இப்போ வெயில் காலங்கள்ல ஒரு பேதி இருக்கு. வெயில் காலங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது விளக்கெண்ணெய் பேதி. ஆமா, அது சித்தாமணக்கெண்ணெய் இப்போ எல்லாம் கிடைக்கிறது இல்லை. சில மருந்து கம்பெனிகளில் சித்தாமணக்கெண்ணெய் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டாபரில் எடுத்துட்டா ஏரண்ட தைலம்னு இருக்கும். ஒரு 50 ml பாட்டில் இருக்கும். ஒரு வெதுவெதுப்பாக காய்ச்சி ஆறின பாலில் அந்த விளக்கெண்ணெயை ஒரு 30 ml கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். பாலோட ஸ்பூனில் கலக்கிட்டு அண்ணாக்கா குடிச்சிடணும். அப்படி குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு நோகாம, வயிறு நோகாம ஃப்ரீயா 1 தடவை 2 தடவை பேதி ஆகும். பேதி சாப்பிட்ற நேரம் அப்படின்னா அதிகாலை பொழுது, காலையில 6ல இருந்து 10 மணிக்குள்ள பேதி சாப்பிடணும். அப்படி அந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் சாப்பிட்டுக்கணும். அது வேற எதுவும் பண்ணக்கூடாது. இல்ல மற்றவங்க கொஞ்சம் லகுவா இருக்கணும், பேதினா அகத்தியர் குழம்பு எல்லாருக்கும் தெரியும். மருந்து கடையில கிடைக்கும் அகத்தியர் குழம்பு. ஒரு மிளகு அகத்தியர் குழம்பு, கருப்பட்டி ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பட்டியில அந்த அகத்தியர் குழம்பு வச்சு முழுங்கிடணும். இது வந்து எப்போ சாப்பிட்றது அப்படின்னா மற்ற காலங்கள்ல, வெயில் காலத்துல விளக்கெண்ணெய், மழை காலங்கள் அகத்தியர் குழம்பு. இதுவும் பகல்ல 6ல இருந்து 10 மணிக்குள்ள சாப்பிடணும். வேற எந்த நேரத்திலையும் அதை எடுத்துக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, எனக்கு 12 மணி ஆயிடுச்சு, இப்போ நான் பேதி சாப்பிட்றேன் அப்படின்னா உங்க வயிற்றுல போய் ஜீரணமா இருக்கு, கொஞ்சம் நேரம் ஆகும். சில சமயம் பேதி சாப்பிட்றவங்களுக்கு வந்து உடம்புல கபம் வந்து அதிகமா இருந்துச்சு, அதாவது சளி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா 1 தடவை 2 தடவை வாந்தி வரும். வாந்திக்கு அப்புறம் அது அதுவா சரண்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே போக ஆரம்பிச்சிடும். எக்காலத்தை கொண்டு பேதி மருந்து எடுத்ததுக்கப்புறம் தரையில படுக்க கூடாது. அதாவது வயிற்றுல பேதி மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துடக்கூடாது. சேரு, ஈஸி சேரு, சோஃபா இதுலதான் உட்கார்ந்தா இருக்கணும். நீங்க செங்குத்தா தான் இருக்கணும். எப்போதும் தரைமட்டமா படுக்கக்கூடாது. அப்படி படுத்தீங்கன்னா வாமிட் அதிகமாயிரும். எக்காலத்தை கொண்டு பேதிக்கு வந்து பயப்படாங்க. வீட்லயே இருக்கு, பேர் சொல்லாது. அது பேர் தான் சொல்லாது, ஆனா அரெஸ்ட் பண்ணிடும்.
வசம்பு கறிக்கு தேனில் குழப்பி சாப்பிடணும். ஏன் நேயர்களே, பக்கவாதம் ஏன் வருது, அதாவது பேரலைஸ் ஏன் வருது, வந்துட்டா என்ன மருந்து, வராமல் இருக்க என்ன செய்யணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் ஆராய்ச்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கும் பக்கவாதம் வந்திருக்கு, பல இடத்துக்கு பார்த்தாச்சு, பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக ஐயா கொடுக்குற மருந்துகளையும் அந்த ஆலோசனைகளையும் பெற்று பக்கவாதம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை, வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பக்கவாதம் வந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய உயிர்களை காப்பாற்ற இந்த ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போல நிறைய தகவல் வரப்போகிற வீடியோக்கள் ஐயா கிட்ட நம்ம பேசிட்டு வரப்போகிறோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.